ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் அடிக்கடி ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க, எல்டர்ஸ், பிகினர்ஸ் அவங்கெல்லாம் கூட ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஈஸி எக்ஸசைஸ் போட்டுகிட்டே இருப்போம். அந்த விதத்தில் இன்றைக்கும் நம்ம 8 ஈஸி எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ்னால் என்ன பண்ணும், ரெப்பிட்டேஷன் நிறைய பண்ணும். ஸோ எப்படி ட்ரை பண்ணுறீங்க, 50 reps 1 or 2 sets ட்ரை பண்ணுறீங்க. இப்போ சொல்கிற ஒரு சில பாயிண்ட்ஸை கடகடன் பார்த்துட்டு நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் செஞ்சு முடித்தோடனே ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிங்க. உங்களுக்கு என்னோட 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் வேணும், அதே மாதிரி ஃபிட்னஸ் கிளாஸில் அட்மிஷன் வேணும்னா கீழே ஃப்ளாஷ் ஆகிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி எல்லாரும் செய்ய முடிகிற மாதிரி ஈஸி எக்ஸசைஸும் போட்டு அவங்களையும் எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும்னு செய்கிற இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஈஸி எக்ஸசைஸை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க எக்ஸசைஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆப்ஸ் டைட்டாக வச்சுக்கணும். ஸோ உங்களோட பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி உள்ளே இழுத்து வச்சுக்கிறீங்க. ஆனால் ப்ரீத்திங் நார்மல். ஃபஸ்ட்டு ஒன், கை ரெண்டையும் மேலே, எல்போலாம் மடங்காமல் நல்லா ஃபுல்லாக மேலே மிட் செக்ஷன் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கிறீங்க, உள்ளே இழுத்து வச்சுருக்கீங்க. இங்கேருந்து சிம்பிளாக காலை சைட் டேப் பண்ணுறீங்க. கையை அப்படி பின்னாடி எவ்வளோ தூரத்துக்கு போடுதோ கொண்டு போங்க. நான் ஜஸ்ட் செஞ்சு மட்டும் தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் 50 ரெப்ஸ்க்கு வேணால் 25ஓட ரெப்ஸை 2 செட்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா கண்டினியூஸாக கூட பண்ணிக்கலாம். செகண்ட் எக்ஸசைஸ்க்கு நம்ம லோவர் பாடிக்கு ஹீல்ஸ் அப் பண்ணிக்க போகிறோம். அப்பர் பாடிக்கு நல்ல செஸ்ட் ஓப்பன், பேக் ஸ்கியூஸ், ஆம்லைனுக்கு ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. அகெயின் கோர் டைட். ரெடி? ஹீல்ஸ் அப், 2, நல்ல ஆப்ஸ் டைட், தேர்ட் எக்ஸசைஸாக நம்ம ஒரு காலை சைடில் ரைஸ் பண்ணிக்க போகிறோம், ஒப்ளிக் க்ரன்ச் பண்ண போகிறோம். அதுக்கு கையை நீங்கள் கழுத்துக்கு பின்னாடி வைங்க. இப்படியெல்லாம் பிடிச்சி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஜென்டிலாக பின்னாடி வச்சா போதும். இப்படி இங்கேருந்து லெக் ரைஸ் பண்ணிக்கிட்டே எவ்வளோ முடியுதோ போய் டச் பண்ணிடணுன்றக்காக இப்படியெல்லாம் போய் பண்ணக்கூடாது. நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு, இவ்வளோ தான் முடியுதுன்னா ஸ்டார்டிங்கில் அது மட்டும் பண்ணால் போதும். போக போக நல்ல காலை ரைஸ் பண்ண வரும், கையுமே இப்படி போகும். அதையே நீங்கள் 2 சைடையும் கவர் பண்ணிக்கோங்க. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், கீழே கால் வரும்போது இன்ஹேல், கால் சைடில் போகும்போது எக்ஸேல், இன்ஹேல். எக்ஸேல் பண்ணுறத ஸ்லைட்டாக வாயை திறந்து எக்ஸேல், அப்போ வயிறு நல்ல உள்ள. இன்ஹேல் பண்ணும்போது வயிறை ரிலாக்ஸாக. இது மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல்லாகவே உங்கள் கோரை டைட்டாக உள்ளே இழுத்து வைக்க முடியுது, நார்மல் ப்ரீத்திங் இன்ஹேல் எக்ஸேல் பண்ண முடியுதுன்னா அது ஒரு இது பண்ணிக்கலாம். அப்படி முடியல, மறந்துடுறேன், நான் லூஸாக விட்டுறேன் வயிறுன்னு தோணுச்சுன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் எக்ஸேல் பண்ணும்போது வயிறு நல்ல உள்ள, இன்ஹேல் பண்ணும்போது வயிறு ரிலாக்ஸ். இதையும் நீங்கள் இந்த பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். 4வது எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங்கில் ஒரு சின்ன ஜம்ப், நல்லா சுமோ ஸ்குவாட் மாதிரி போகிறீங்க. ஃப்ளோர் டச், ஜம்ப், ஃப்ளோர் டச், ஜம்ப், ஃப்ளோர் டச், ஜம்ப், ஃப்ளோர் டச். ஏன்னா ஈஸியான எக்ஸசைஸ் எல்லாராலும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி காமிக்கிறீங்களே அப்படின்னா உங்களால் முடியலன்னா நோ வரிஸ், ஜஸ்ட்டு காலை எடுத்து நல்லா வைடாக வைங்க. ஃப்ளோர் டச். அடுத்த சைடுக்கு வந்துடுங்க. ஃப்ளோர் டச். இது எல்லாராலையும் பண்ண முடியும்ல. ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ளோர் டச். மீதி 4 நம்ம ஃப்ளோர் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். காலை இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்குறோம். சிம்பிளாக கையை நீங்கள் தைஸில் வச்சுட்டு எக்ஸேல் பண்ணிக்கிட்டே ஸ்லைட் பண்ணிட்டு மேலே வரீங்க. வயிறு க்ரன்ச் ஆகும். ஒரு 1 or 2 seconds ஹோல்ட், திரும்ப இன்ஹேல் பண்ணிகிட்டே டவுன். இது யாருனாலும் ஈஸியாக பண்ணிடலாம்ல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸேல் அண்ட் கம் அப், அவ்வளோதான். இன்ஹேல் அண்ட் டவுன், எக்ஸேல், வயிறு நல்ல உள்ள, inhale and relax, exhale, come up, inhale, relax. 2வது எக்ஸசைஸ்க்கும் இதே பொசிஷன்லேயே வச்சுக்கிறோம். நல்லா அப் வரீங்க, வயிறு க்ரன்ச், இங்கேருந்து அப்படி சைட் டு சைட் உங்களால் எவ்வளோ முடியுதோ போய். ஸ்டார்டிங்கில் இவ்வளோ தான் முடியுதுன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக இதை கண்டினியூஸாக 50 எல்லாம் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வேணால் 25ஓட பண்ணிக்கோங்க. இல்லை 25 கஷ்டமாக இருக்குன்னா 10ஓட 5 செட்ஸாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
ரிலாக்ஸ். ப்ரீத்திங், இன்ஹேல், எக்ஸேல். நார்மலாக நல்லா க்ரன்ச் ஹோல்டில் இதை செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது, ஒரு கால் மேலே ஒரு கால் இப்படி போட்டுக்கோங்க. இங்கேருந்து அப்படி க்ளூட் பிரிட்ஜ், பட் அப் டவுன், சிங்கிள் லெக் க்ளூட் பிரிட்ஜ் பண்ண போகிறோம். கையை ரிலாக்ஸாக வச்சுக்கலாம். எக்ஸேல், அப், இன்ஹேல், டவுன், எக்ஸேல், அப், இன்ஹேல், டவுன். இது 25 ரெப்ஸ் ஒரு சைட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த சைட் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. எக்ஸேல், அப், butt tight, abs tight, inhale down, exhale, up, inhale down, exhale, up, inhale down. Last time, up, inhale down. Relax. ஃப்ளோரில் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்மளோட 8th எக்ஸசைஸ். 2 ஹீல்ஸும் தரையில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஜஸ்ட் கேட் அண்ட் கவ் பொசிஷன் வரீங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ஸோ இது எவ்வளோ ஈஸி, எல்லாராலையும் பண்ண முடியும். ஹீல்ஸ் டவுன், தென் நீ டவுன், பட் அப், ஹீல்ஸ் நல்லா தரையில் டச் ஆகிருக்கட்டும். அப்படியே இங்கே கேட் அண்ட் கவ் பொசிஷனுக்கு வர்ற மாதிரி நீ டவுன், அப், டவுன், அப், டவுன். ரிலாக்ஸ். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி எக்ஸசைஸில் எல்லாராலையும் செய்ய முடியும். ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். நான் எப்போ சொல்கிறதா, ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகிறனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நீங்கள் பாஸ் பண்ணி, நான் 50 ரெப்ஸ் சொன்னேன், அது முடியலைன்னா கூட ஃபஸ்ட்டு ஒரு 25, 20 என்ன முடியுதோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போக போக உங்கள் இன்டென்சிட்டியை கூட்டும்போது ரெப்புடேஷனும் கூட்ட முடியும். ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.